மதிப்பிற்குரிய திரு ஜோசப் விஜய் அவர்களே வணக்கம். கடந்து முடிந்த தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மை கிடைத்தாலும் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது என்பது உங்களுக்கு குதிரை கொம்பாகி போனது. பல நாட்கள் அலைந்து திரிந்து தேர்தலுக்கு பட்ட கஷ்டங்களை விட அதிகமாக கஷ்டப்பட்டு திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு தமிழகத்தில் ஆட்சி அமைக்க இருக்கும் உங்களுக்கு இது ஆறுதலாக இருக்கும். வாழ்த்துக்கள். இருந்தபோதிலும் உங்களுடைய ஆட்சி அதிகாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே அடக்கி வைக்கப்படும் என்பதை மறந்துவிட வேண்டாம். உங்களால் ஒரு முதலமைச்சரைப் போல சுதந்திரமாக செயல்பட இயலாது. உங்களுடைய இழுவை கூட்டணி திமுக அடிமைகள் உங்களை சுயமாக செயல்பட அனுமதிக்க மாட்டார்கள். உங்களுக்கு ஓட்டு போட்ட தமிழக பொதுஜனங்கள் இடையிலும் கூட்டணி கட்சிகளின் இடையிலும் நீங்கள் மாட்டிக்கொண்டு இருதலை கொல்லி இரும்பாக திண்டாடி போவீர்கள் என்பதே நிச்சயம். ஆட்சியில் தமிழக வெற்றிக் கழகம் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கைகளே ஓங்கி இருக்கும். நீங்கள் மதில் மேல் பூனையாகவும் புலியின் வாலை பிடித்தவனுக்கு வாலை விட்டாலும் ஆபத்து, வாலை விடாவிட்டாலும் ஆபத்து என்ற கதையாக உங்களின் ஆட்சி முறை இருக்கும். ஏண்டா இந்த விஜயை தொட்டோம் என்று திமுக வருத்தப்பட வேண்டி இருக்கும் என்று நீங்கள் சொன்ன காலம் மாறி, ஏண்டா இந்த சாக்கடை சகதிக்குள் வந்தோம் என்று நினைத்து நீங்கள் வருத்தப்படும் காலம் வரும். ஆட்சி அமைப்பதற்கே ஆடிப்போய்விட்ட நீங்கள் அடுத்த 5 ஆண்டுகள் எப்படி ஆளப்போகிறோம் என்பதை நினைத்து உங்களுக்கே தலையை சுற்றும். சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தான் ஆண்டி என்பது போல உங்களை சுற்றியிருக்கும் கூட்டணி கட்சிகள், எதிரிகள், துரோகிகள், இதர கட்சிகள் உங்களை சொரிந்து சொரிந்து உங்களை பொன்னாக்கி பேனெடுப்பார்கள். ஒரு கட்சியின் தலைவராக விமர்சனங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதில் கொடுக்காமல் நீங்கள் மௌனம் காத்தது போல் முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்து கொண்டு முன்பு போல் மௌனமாக இருக்க இயலாது. ஒரு சாமானிய மனிதன் கூட உங்களை பார்த்து கேள்வி கேட்பான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம் என்பதை கடந்து ஆட்சி நிச்சயம் என்ற நிலை வந்திருக்கிறது. இனி தமிழகத்தை எப்படி ஆளப்போகிறீர்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நீங்கள் ஒரு தவறு செய்தால் அவன் தேவன் என்றாலும் திமுக விடாது என்பதை உங்கள் மனதில் ஆழமாக பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆட்சி எப்பொழுது வேண்டுமானாலும் கவிழ்க்கப்படும். நீங்கள் பதவியேற்ற நிமிடம் முதல் உங்களுக்கு பசி, தாகம், தூக்கம், ஆரோக்கியம் என்பதெல்லாம் காணாமல் போய்விடும். கடைசியாக எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நன்றி, வணக்கம்.